சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகின்ற குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 ஆரம்பிக்கின்றது. இந்த குரோதி வருடம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிகளுக்கும் எப்படி பலன்களை வழங்குகின்றது என்பதை தெளிவாக பார்ப்போம். இடைக்காட்டு சித்திரனுடைய இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய வெண்பா எப்படி சொல்லுகிறார் என்றால், கோர குரோதி தண்ணீர் கொல்லை மிகும் கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார், கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அங்கே குறையுமே சொற்ப விலை உண்டு எனவே சொல் அப்படிங்கிறது அவருடைய பாடல், இந்த வருடத்தினுடைய பாடல். அதாவது கோர குரோதி என்று அடைமொழி கொடுத்து இந்த வருடத்தை சொல்லுகிறார். கோரம் என்றால் மிகவும் கொஞ்சம் கஷ்டம் என்றுதான் பொருள் இதுக்கு. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் மக்களுக்கு சில கஷ்டங்கள் அதிகமாகவே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. கல்லறினால் பாரில் ஜனங்கள் பயமடைவார் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம் சொல்லுகிறார். அதாவது திருடர்கள் மூலமாக மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் கார்மிக்க அற்ப மழை பெய்யும், அதாவது நிறைய இடி இருக்கும், நிறைய மின்னல், காத்து அப்படின்னு நிறைய இருக்கும் விஷயங்கள், சூறாவளிலாம் நடக்கும். ஆனா மழை நல்லா வருமானா மழை தேவையானபடி மழை இருக்காது. அதே மாதிரி குறையுமே சொற்ப விலை அப்படிங்கிறார். அதாவது இந்த வருஷம் விளைச்சல் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்னும்படியான விஷயத்தை அவர் சொல்லுகின்றார். அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய வெண்பாவினுடைய பொருள். அதே மாதிரி இந்த வருடம் 12 ராசிகளுக்கும் உண்டான கந்தாய பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மக்களுக்கு விலைவாசி கொஞ்சம் உயர்வு உள்ளது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்துகிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கந்தாய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமும் எப்படியான நட்சத்திரங்கள், எப்படியான ராசிக்கு எப்படியான ஆதாய விரயங்கள் ஏற்படுகின்றது என்பதை சொல்லுவார். அது மாதிரி இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா, மேஷ ராசிக்கு 8 ஆதாயம், 14 விரயங்கள் ஏற்படுகின்ற. ஆதாய விரயங்கிறத விரயங்கிறத நீங்க சுப விரயமாகவும் ஏற்படுத்திக்கலாம். அதனால விரயம்னால செலவு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது பொதுவான ஒரு விஷயம். இது ரிஷப ராசிக்கு 2 ஆதாயம் 8 விரயம், மிதுன ராசிக்கு 5 ஆதாயம் 5 விரயம், கடக ராசிக்கு 5 ஆதாயம் 11 விரயம், சிம்ம ராசிக்கு 2 ஆதாயம் 14 விரயம், கன்னி ராசிக்கு 5 ஆதாயம் 5 விரயம், துலா ராசிக்கு 2 ஆதாயம் 8 விரயம், விருச்சிக ராசிக்கு 8 ஆதாயம் 14 விரயம், தனுசு ராசிக்கு 11 ஆதாயம் 5 விரயம், மகர ராசிக்கு 14 ஆதாயம் 14 விரயம், கும்ப ராசிக்கு 14 ஆதாயம் 14 விரயம், மீன ராசிக்கு 11 ஆதாயம் 5 விரயம். இந்த வருடம் அப்படிங்கிறது மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாக 47 ஆதாயம் 71 விரயங்கள் இந்த வருடம் ஏற்படுகின்றது. அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கின்றதுனால விலைவாசிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சிவபெருமானை வேண்டுவோம், நமக்கும் நல்ல ஒரு வாழ்வாதாரம் ஏற்பட வேண்டும், விலைவாசி குறைய வேண்டும், மக்கள்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். குரோதி வருடம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏறுமுகமான சூழ்நிலைகளையும், புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகளையும், பணம் காசுகள் சேரும்படியான பல நன்மைகளையும் பெற்றுத் தருகிறது. நல்லா சொல்லணும் அப்படின்னா, 4ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் பல நன்மைகளையும், போகாதிபதி 4ல போறதுனால சுகஸ்தானம் 4, சுகஸ்தானத்திலே போகஸ்தானாதிபதி போறதுனால சுகபோகங்கள் அதிகமாக பெறக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உள்ளது. குரோதி வருடம் முழுவதுமே 4ல தான் ராகு, 10ல இருக்கக்கூடிய கேது பகவான் நிலையான வருமானத்தை உங்களுக்கு உறுதி செய்கிறார். குறிப்பா வெளிநாடு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு பல நன்மைகளை தருகிறார்.
அதே மாதிரி சுக்கிர பகவானும் இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் மாசத்துல அவரும் வந்து அஸ்தமனத்திலேருந்து நேராயிடுறார். 6-11 கூடையவர். அதனால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். ராகு பகவானும் நல்ல இடத்தில் இருக்கின்றார். சனி பகவானும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விமோச்சனம் ஆயிட்டார். கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் வரைக்கும் 7.5 சனி கொஞ்சம் போராத நேரமாக உள்ளது. கொஞ்சம் 7 வருஷமாகவே ஒரு சுணக்கமான சூழ்நிலைகள் தான் தனுசு ராசிக்கு. ஒரு காரியம் எடுத்தாங்கன்னா அதுலேயே நிற்கிறாங்க. அது அடுத்தபடி மேலே ஏறுவதற்கு பல நாட்கள் பல வருடங்கள் ஆகின்றது. சில இடத்துல ஒரு சரியானபடியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால சில பிரச்சனைகள், சில இடத்துல உங்களை தூக்கி விடுவதற்கு ஆள் இல்லாதனால பிரச்சனைகள், அல்லது நீங்களே ஒரு இடத்துல முட்டி மோதி மேலே வந்தீங்கன்னா அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கும்படியான சில பிரச்சனைகள் அப்படின்னு கடந்த 7 வருஷமாவே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3லே இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதுல எந்த மாற்றமும் அல்ல. அது மட்டுமல்ல, ஏற்றமான சூழ்நிலைகளை உருவாக்கி தருகிறார். குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கின்றார் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில். பின்னாடி அந்த மே மாசத்துக்கு மேல அவரும் 6ஆம் பாவத்துக்கு போயிடுறார். 6ஆம் பாவத்தில் போறாரு அப்படின்னு நீங்க இது பண்ண வேண்டியதில்லை. 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கிறார், 12 பார்க்கிறார், 10 பார்க்கிறார். அதனால உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமை பெறுகிறது. உங்களுடைய முதலீடு செய்யக்கூடிய வலிமைகள், உங்களுடைய முதலீடு செய்வதற்கான ஆற்றல்கள் அதிகரிக்கிறது. பண வரவுகள், தேவையான இடத்துல பண வரத்துகளும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நிறைய பிளஸ் இந்த வருடம் உள்ளது. 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் வந்து இந்த வருடம் ஆவணி மாசத்திலே 6ல் மறையிறார். இந்த 6ல் மறையக்கூடிய அமைப்பு குறிப்பா சொல்லணும்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த சமயத்திலே 12ஆம் அதிபதி 6ல் மறையக்கூடிய அமைப்பு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அதனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5க்கும் உடையவர் செவ்வாய். அதனால அவர் 5க்கும் 12க்கும் உடையவராக இருக்கிறதுனால சில சமயத்திலே செவ்வாயினால குழந்தை தாமதம் ஏற்படலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால நீண்ட நாட்களாக திருமணமாகி ஆனால் குழந்தை தள்ளி போகின்றது அப்படிங்கிறவர்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதத்திலே குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த வருடம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடத்திலே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய வக்ரகதி, அதாவது கார்த்திகை மாதம் குறிப்பா சொல்லணும்னா டிசம்பர் ஜனவரி மாதத்திலே வக்ரத்தில் போகிறார் 6ல். அதனால ராசிநாதன் 6லே வக்ரம் அடைவது அப்படிங்கிறது கடன் சுமை குறைவதற்கு வாய்ப்புள்ளது. கடன் வேண்டிய இடத்துல கடனும் வரும். அந்த கடனை அடைத்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் வருகின்றது. அதனால இந்த வருடம் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். அதே மாதிரி சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்யணும். ராகு கேது அவங்க வந்து 4லையும் 10லையும் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்தீங்கன்னா பல நன்மைகள் கிடைக்கும். சர்ப்ப தேவதைகளை வழிபாடு செய்வதற்கு உகந்தமான நாள் அப்படின்னா ஆயில்யம் நட்சத்திரம். அந்த ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சர்ப்ப தெய்வங்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது, நல்ல எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது, அதே மாதிரி உளுந்து, அந்த உளுந்தினாலே அவங்களுக்கு தானம் செய்வது, தர்மங்கள் செய்வது, இதை செஞ்சு வாங்க. இந்த ராகு கேதுவினுடைய அனுகிரகத்தினாலே பல நன்மைகளை பெறுவீர்கள். தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையிலே மன அமைதியுடன் தியானம் செய்யுங்க. நல்ல தியானம் பண்ணணுங்க. தனுசு ராசிக்காரங்க நிறைய தியானம் செய்ய வாழ்க்கை மெருகேறும் அவங்களுக்கு. அப்படியாக நல்ல செழிமைகள் இந்த குரோதி வருடத்திலே தனுசு ராசிக்காரங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றோம். சிவாய நமக.